வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி செங்கோட்டையிலேருந்து பண்புலிபுரம் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் தார் ரோட்டு மேலே சென்ட் மேரிஸ் நர்சிங் காலேஜ் இருக்குது. இந்த காலேஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயே ஒரு 300 அடி ஃப்ரண்டேஜ் ரோடு ஃப்ரண்டேஜோட ஒரு 10 மாமரம் 30 தென்னை மரம் ஒரு போரோட ஒரு 1 ஏக்கர் தோட்டம் சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஒரு 2 பலாமரம் இருக்குது. சீனி பலா அதாவது சீனி பலா. இது சமையலுக்கு ஏற்றது, அதாவது சமையல் பண்ணக்கூடிய பலா. இது மரம் பார்த்திங்கன்னா செழிப்பாக இருக்கும். ரோட்டு மேலே தார் ரோட்டு மேலே இருக்குது. 100 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. இது செங்கோட்டையிலேருந்து பண்புலிபுரம் மெயின் ரோடு. இது ஜெயின் ஜோசப் ஸ்கூலு, நல்ல ஃபேமஸான ஸ்கூலு. இது செங்கோட்டையிலேருந்து பண்புலிபுரம் மெயின் ரோட்லேயே இருக்குது. இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 4 முக்கு பிரியும். அதெல்லாம் சென்ட் மேரிஸ் நர்சிங் காலேஜ் இருக்குது. நல்ல கமர்ஷியலாக அந்த ஏரியா ஃபுல்லாகவே டெவலப் ஆகிட்டு இருக்குது. இந்த 4 வழிச்சாலை வேலை நடந்துகிட்டு இருக்கனால இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்ல டெவலப் ஆகுது. இந்த 4 முக்கிலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா நேராக பூலாங்குடியிருப்பு புளியரை போயிடலாம். இந்த ரோட்டு மேலேயே நம்ம பார்க்க போகிற இடம் வந்துடும். இது சென்ட் மேரிஸ் நர்சிங் காலேஜ், பெரிய காலேஜ், நல்ல பிரபலமான காலேஜ். இதுக்கு பக்கத்துலேயே நம்ம பார்க்க போகிற இடம் வந்துடும். மெயின் ரோட்டு மேலே இருக்குது. 1 ஏக்கருக்கு 300 அடி முகப்பு இருக்குது. நல்ல ஃப்ரண்டேஜ். 2வது கார்னரு. இதில் பெரிய ப்ளஸ் என்னென்னா, நீங்கள் 25 சென்ட்டாக 4 பிரித்து கூட வாங்கிக்கலாம். குறைஞ்சது 25 சென்ட். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ தேவையோ எடுத்துக்கலாம். 25 சென்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 75 அடி முகப்பு வரும். நல்லா இருக்குது இடம். அகலமாக இருக்குது, நீளம் கம்மியாக இருக்குது. நீங்கள் ஒரு தொழில் சார்ந்த தேவைக்கு சூப்பராக செட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு எடுத்துக்கலாம். இல்லை ஒரு ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, மாட்டு பண்ணை, இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம். சின்ன தோட்டமாக நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, கொடுக்க முடியலை. 25 சென்டாகவே மொத்தத்திலே 4 ஃப்ளாட்டு. எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். 1 ஏக்கரை வாங்கிக்கலாம், இல்லை 50 சென்டாக வாங்கிக்கலாம், இல்லை 25 சென்டாகவும் வாங்கிக்கலாம். நல்ல ஒரு ரேட்டுக்கு இந்த இடம் வந்திருக்கு. சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 தேக்கு மரம் இருக்குது. நல்ல பெரிய பெரிய தேக்கு மரமும் இருக்குது. ஈல்டுக்கு பார்த்தீங்கன்னா தென்னை மரமும் ஒரு சின்ன ஈல்டு கொடுத்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் அதுக்கு ஏற்றாப்புல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நினச்சி எடுக்கலாம். நீங்கள் ஃபியூச்சரில் நல்லா ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா சூப்பரான இடம். சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து பார்க்க வியூ நல்லாயிருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துக்கு பக்கத்திலே இருக்குது. பண்புலி மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா பார்டரில் இருக்குது. அதனால் இந்த வியூ நல்லா இருக்கும் பார்க்க. ஏரியாவும் கிளைமேட்டும் சூப்பராக இருக்கும். மரங்களை பார்த்தாலே தெரியும், அவ்வளோ க்ரீனஸாக இருக்குது. பச்சை பசேல்னு இருக்குது மரம். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறனால இன்னும் அழகாக காட்டுது. கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போடலாம். கேரண்டியாக சொல்கிறேன், அப்படி ஒரு இடம் இது. சீனி பழம். இந்த மரம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மரம் இருக்குது. சமையலுக்கு ஏற்ற காய். இது பலாக்காய் சமையலுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. இதில் பார்த்திங்கன்னா போர்வெலும் ஒரு ஆயில் மோட்டர் வச்சுருக்காங்க. சர்வீஸு ஃப்ரீ சர்வீஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கிடச்சிரும். அது போரும் இருக்குது, ஆயில் மோட்டரும் இருக்குது. தண்ணி தேவை கிடையாது. ஏதாவது தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாமரங்களும் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 மாமரங்கள் இருக்குது. எல்லாமே நல்ல பெரிய மரங்கள், காய்க்கக்கூடிய மரங்கள். ரோடு ஆக்சஸ் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு தார் ரோட்டு மேலே இடம் இருக்குது. நல்ல செம்மண் பூமி. கீழ்ப்பக்கம் எல்கை இருக்குது, மேல் பக்கம் ரோடு இருக்குது, தென்பக்கம் ரோடு இருக்குது, பின்பக்கம் எல்கை இருக்குது. வேலி போட்டிங்கன்னா சூப்பராகிடும். வேலி போட்டு கேட்டு போட்டிங்கன்னா ஃபியூச்சரில் இந்த மாதிரி இடங்கள் சத்தியமாக கிடைக்காது. இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த இடத்துல பண்ணிக்கோங்க. தார் ரோடு பேஸில் ரேட்டு கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல. இடம் வேணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு ஏற்றாப்புல சூப்பரான இடம். நல்ல ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. 1 ஏக்கருக்கு 300 அடி ரோடு ஃப்ரண்டேஜெலாம் சீக்கிரத்தில் கிடைக்காது. அதுவும் தார் ரோடு ஃப்ரண்டேஜ். ரேட்டும் நல்ல ரேட்லேயே வந்திருக்கு. செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் இல்லை 2 கிலோமீட்டர் தான் வரும். பம்புலி திருமலை கோயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் வரும். 4 வழிச்சாலை ஒரு 2 கிலோமீட்டரில் வந்துடும். நல்ல செம்மண் பூமி. புளியரை, அதாவது செங்கோட்டை வழியாக புளியரை போய் கொல்லம் போகிற ரோடு கரெக்டாக பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 2.5 கிலோமீட்டர் வந்துடும். ஒரு காமனாக ஒரு நல்ல ஏரியாவில் இருக்குது. தேக்கு மரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 20லேருந்து 40 சுற்று வரைக்கும் இருக்குது. நல்ல பெரிய மரங்கள் எல்லாமே. இதுவே நீங்கள் இப்போவே வெட்டி நீங்கள் சேல் பண்ணலாம். இதுவே ஒரு ஈல்டு கொடுக்கும். இன்னும் மரங்கள் நிறையா வச்சுருக்காங்க. தேக்கு மரம் எல்லாமே வளர்ந்துருக்கு. செக் பண்ணிக்கோங்க. வந்து இந்த ரோட்லேயே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஃபார்ம் ஹவுஸ் வந்துடும். அது போக பார்த்திங்கன்னா நாங்களே ஒரு 3 இடம் டாக்டர்ஸ்க்கு வாங்கி கொடுத்துருக்குறோம். அதனால் நல்ல ஏரியா, விட்டுறாதீங்க. சென்ட்டுக்கு 90,000 ரூபாய் கேட்குறாங்க. நெகோசியபிள் தான், பேசிக்கலாம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம், வீடு, தோப்பு, பிளாட்டு வாங்கினாலும் சரி, இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம். நன்றி.